கடவுள் எங்கே இருக்கிறார்? இதுக்கான பதிலை சித்தர் சிவவாக்கியன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. கடவுளை தேடி எங்கெங்கேயோ ஓடி எல்லா இடத்துலையும் அலைஞ்சு திரிஞ்சு வாழ்நாட்கள் எல்லாம் கழிந்து போய் கடைசி வரைக்கும் கடவுளை பார்க்கவே முடியாமல் இறந்து போன மனிதர்கள் எவ்வளவோ கோடி பேர். அப்படின்னா கடவுள் எங்கே தான் இருக்கிறார்? அந்த கேள்விக்கான பதிலை சிவவாக்கியர் அந்த பாடலோட முதல் வரியிலேயே சொல்லிட்டார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை, அதாவது ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் கடவுள் ஜோதி வடிவமாக கலந்திருக்கிறார். அந்த கடவுள் தன்மையை உணராமல் வெளி உலகத்தில் கடவுளை தேடிக்கொண்டு இறந்து போன மனிதர்கள் எண்ணற்ற கோடி பேர் அப்படின்னு சொல்றார். மெய்ப்பொருள் அறிவோம்.